கேரளாவில் ஓணம் பண்டிகை களை கட்டிய நிலையில் திரை நட்சத்திரங்கள் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் ஓணம் நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருந்தனர். அப்படி சென்றபோதுதான் நடிகை நவ்யா நாயர் தண்டமாக 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த நேரிட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் உள்ள விக்டோரியா மாகாணத்தில் மலையாளி சங்கம் சார்பில் ஓணம் திருவிழா கொண்டாடப்பட்டது. இதற்காக சிறப்பு விருந்தினராக நடிகை நவ்யா நாயரை அவர்கள் அழைத்துள்ளனர். இதன்படி கேரளாவில் இருந்து விமானம் மூலம் ஆஸ்திரேலியா புறப்பட்டார் நவ்யா நாயர். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் விமான நிலையத்திற்கு சென்றதும் வழக்கம் போல பயணிகளின் உடைமைகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது திடீரென நவ்யா நாயருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதால் அவர் அதிர்ச்சி அடைந்தார். நவ்யா நாயர் தனது பையில் 1 முழம் மல்லிகை பூவை எடுத்துச் சென்றுள்ளார். ஆஸ்திரேலியா சட்டப்படி மல்லிகை பூக்களை விமானத்தில் எடுத்து வரக்கூடாது என்பதால் அபராதம் விதிக்கப்படுகிறது என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இந்த விதிமுறை தனக்கு தெரியாது என நவ்யா நாயர் கூறியும் அதை ஏற்காத அதிகாரிகள் 28 நாட்களுக்குள் அபராதத்தை கட்ட வேண்டும் என்று ஆணையிட்டனர். இதனால் நொந்து போன நவ்யா இது குறித்து தனது இன்ஸ்டா பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் விமான நிலையத்திற்குள் மல்லிகை பூவை வைத்துக் கொண்டு சுற்றியது, அங்கு உணவு சாப்பிட்டது, பொருட்களை வாங்குவது போன்ற வீடியோக்களை வெளியிட்டு தனக்கு நேர்ந்த துயரத்தை எடுத்துரைத்துள்ளார். கேரளாவில் இருந்து புறப்படும் போது தனது தந்தை 2 பாக்கெட்டுகளில் மல்லிகை பூக்களை வாங்கி வந்ததாகவும், சிங்கப்பூர் வரை செல்லக்கூடிய விமானத்தில் செல்லும் போது 1 முழ பூவை வைத்துக் கொள்ளுமாறும், அது வாடிய பிறகு மெல்போர்ன் விமான நிலையத்தில் இறங்கியதும் மீதமுள்ள பூவை வைத்துக் கொள்ளுமாறும் கூறியதால் அதனை எடுத்துச் சென்றதாக தெரிவித்துள்ளார். இதன் பின் ஓணம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நவ்யா விமான நிலையத்தில் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். விதிமுறை தனக்கு தெரியாது என்றாலும் தவறு என்பதால் அபராதம் கட்டித்தான் ஆக வேண்டும் என்று கூறியுள்ளார். நடிகை நவ்யா நாயர் 1 முழ மல்லிகை பூவை எடுத்துச் சென்றதால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட சம்பவம் கேரளாவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.